மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 36 தொடக்கம் 43. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார்: நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலகம் முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். சிந்தனை: இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் தொடங்குகிறது. இயேசு ஒரு பொது இடத்தில் இருந்து தனது தனிப்பட்ட இடத்துக்கு நகர்ந்து செல்லுகிறார். பொது வெளியில் உவமைகள் வாயிலாக இயேசு மக்களுக்கு கற்பிக்கிறார். இறையரசின் மறைபொருட்களை அவர்களுக்கு மறைத்து வைக்கிறார். அதே நேரத்தில் தனது வீட்டுக்குள் தன்னோடு இருந்த சீடருக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகின்றார். இந்த பின்னணியில் அந்த வீட்டை திரு அவையாக நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது அது ஆண்டவரின் உள்ளார்ந்த திருத்தலம். அங்கே தாழ்மையான நம்பிக்கையோடும் ஆன்மீக பசியோடும் பின்தொடர்வோருக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்துகின்றார். இத்தகையதொரு சந்தர்ப்பத்தை சீடர்கள் பெற்றிருப்பது சிறப்பு மிக்கது. அவ்வேளையில் இயேசுவும் களைகள் பற்றிய உவமையை மிகவும் துல்லியமாக அவர்களுக்கு விளக்குகின்றார். இத்தகைய சூழல் எமக்கு திறந்தே இருக்கிறது. திரு அவையின் வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் இந்த வீட்டிற்குள் அழைக்கப்படுகின்றோம். திருத்தூதர்கள் நம்மை போலவே பாவிகளாகவும் பலவீனர்களாகவும் இருந்த போதிலும் அவர்கள் திரு அவையின் முதல் ஆயர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களின் கீழ்ப்படிதன் மூலமாக இறைவார்த்தை உலகின் கடைக்கோடி வரை கொண்டு செல்லப்பட்டது. அந்த பணி அவர்களின் வழித்தோன்றல்கள் வழியாக இன்றும் தொடரப்படுகின்றது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் தத்தம் அழைப்பிற்கும் பணிக்கும் ஏற்ப நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளனர். ஆயினும் ஆயர்களும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் குருக்களும் தனித்துவமான ஓர் ஆன்மீக வீட்டை உருவாக்கி அங்கே கிறிஸ்துவை சந்தித்து அவர் வெளிப்படுத்தும் உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர். தங்களின் போதனை, ஆளுகை, அருளடையாள பணிகள் மூலம் தாம் பெற்றுக்கொண்ட உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். இந்த பணி அவர்களுக்கு அருளப்படுவது அவர்களின் தனிப்பட்ட தகுதியினால் அல்ல, மாறாக திருத்தூதர் வழியாக கிறிஸ்துவால் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட புனித பணியினால்தான். அவர்கள் திரு அவையின் அடித்தளமானவர்கள். அது இறைவனின் ஆன்மீக இல்லம். அங்கு இயேசு இன்றும் என்றும் பிரசன்னமாக இருக்கின்றார். இந்த நற்செய்தி பின்னணியில் எங்களை நிலைநிறுத்திக் கொள்வோம். நாங்களும் இயேசுவை நெருங்கவும் அவரோடு வீட்டிற்குள் செல்லவும் அவர் சொல்லும் உண்மைகளை விளங்கிக் கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். இந்த இல்லம் குறிக்கும் திரு அவையில் இயேசு கற்பித்துக் கொண்டிருக்கிறார், விளக்குகிறார். இறையரசின் மறைபொருளை மேலும் மேலும் கேட்க விரும்புவோருக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவை பங்கு திரு அவையின் ஊடாக
தல திரு அவைகளிலும் தாய் திரு அவையிலும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நற்செய்தி நம்மை மாற்றும் போதும், அருளடையாளங்கள் நம்மை வளர்க்கும் போதும், திரு அவை நம்மை வழிநடத்தும் போதும் அங்கே கற்பிப்பவரும் உணவளிப்பவரும் வழிநடத்துபவரும் கிறிஸ்துவே ஆவார். ஆகவே திரு அவையின் கட்டிடங்களையோ அதன் நிறுவன அமைப்பையோ பணியாளர்களையோ கடந்து நாம் இந்த உண்மைகளை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் பிரசன்னத்தை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவர் தம் திரு அவையின் வழியாக நம்மோடு பேசி நம்மை புனிதப்படுத்துகிறார் என்பதை உணர வேண்டும். செபம். ஆண்டவரே, உம்மோடு நாங்களும் தனித்திருக்கும் போது எங்களுக்கு உமது மறை உண்மைகளை கற்பியும். அப்பொழுது நாங்கள் அதை விளங்கிக் கொள்வோமாக. ஆமென்.